வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு நல்ல ஒரு கேள்விங்க. இஃப் எனிஒன் born on full moon, do they have any speciality அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சும் பௌர்ணமி ஒளியான சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு ஏதாவது தனி சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே. ஒரு ஜாதகத்துல எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க ஜாதகத்தை பாருங்களேன், ஜாதகம் ஒளியான அமைப்புகள்ல இருக்கும். ஏன்னா அதே நேரத்துல வெறும் ஒரு பௌர்ணமி சந்திரன் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிடுவாரா? ஒரு கிரகம் எதையும் செய்யாதுங்க. எப்பொழுதுமே 3 கிரகம் சேர்ந்துதான் ஒரு காரியத்தை செயல்படுத்தும். நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கோங்க. இதுல சந்திரன் ஒளியாக இருக்க பிறந்தவங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் ஒளியா இருக்கா உங்க மனசு தெளிவா இருக்குன்னு அர்த்தங்க. பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரு, ராகு கேதுக்கள் தொடர்பு இருக்கக்கூடாது, சனியுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. செவ்வாய் இருக்கலாமா? செவ்வாய் மங்கள யோகம். ஓகேங்களா? செவ்வாயும் சந்திரனும் சேர்றது நீரும் நெருப்பும் சேர்ந்து அது ஒரு மாதிரியான அமைப்புகள்ல சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த யோகத்துக்குள்ள போவேனா, பட் அது ஒரு அருமையான அமைப்பு. சந்திரன் ஒளியாக இருக்க அந்த அமைப்பு நல்ல சிறப்பான அமைப்புகள்ல இருக்கும். சரி, இப்ப ஒரு பௌர்ணமி சந்திரன் அன்னைக்கு பிறந்துட்டாருனாலே அவர் நல்லா இருப்பாரா? இல்லைங்க. லக்னமும் லக்னாதிபதியும் தான் ஒருத்தர் எப்படி இருப்பாருன்னு முடிவு பண்ணும். ஓகேங்களா? லக்னம் லக்னாதிபதி தசாபுத்தி ஒத்துழைக்கும் போது தான் ஒருத்தர் நன்றாக இருப்பாரு. அப்ப அந்த பௌர்ணமி சந்திரன் அடிக்கடி பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் ஒளியாக இருக்க பிறந்தவர்கள் தெளிவான மனநிலையில இருப்பாங்கங்க. ராகுவோடயோ சனியோட சேர்ந்தா குழப்பவாதியா இருப்பாங்க. அடிக்கடி நான் பேசுறப்ப ரொம்ப குழம்புவீங்களா அப்படின்னு கேட்பேன் பாருங்க சில இடங்கள்ல. இதுக்கு காரணம் அந்த சந்திரன் ஒரு மாதிரியான இருள் தன்மை அடையும் பொழுது குழப்பம், நிதானம் இல்லாத தன்மை, மனம் கெட்டு போகக்கூடிய அமைப்பு, மனநோய், இந்த மாதிரியான அமைப்புகள்ல வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் மனதையும் ராசியும் மட்டுமே பிரதிபலிக்குமே தவிர்த்து லக்னம் தான் நீங்க நல்லா இருக்கிறத முடிவு பண்ணும். ஓகேங்களா? இதுல சந்திரனோட ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, உச்ச குருவுக்கு நிகரான அமைப்புகள்ல சுபர் 45 டிகிரி, மற்ற கிரகங்கள் 15 டிகிரியில தன்னுடைய ஒளியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல சந்திரன் மட்டும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது 45 டிகிரி, கிட்டத்தட்ட 3 பாவகங்களுக்கு தன்னோட ஒளியை கொடுப்பாரு. இது ஒரு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, சந்திரன் பூமிக்கு அருமையில நமக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு பிளானட். ஓகேங்களா? பூமியோட துணைக்கோள். அது கிரகம் அப்படி இப்படின்னு சொல்றத விட சந்திரன் துணைக்கோள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு பக்கத்துல சந்திரன் இருக்கும். சூரியன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு பூமி. இது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அப்புறம் ஒருத்தர் சந்திரன் இதுங்க அதுங்கன்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, இதுல சந்திரன் இருள் தன்மையா இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சுபரின் தொடர்பு வந்துடும். ஒரு ஒரு குருவின் தொடர்போ, தனி புதனின் தொடர்போ, சுக்கிரனின் தொடர்போ அந்த சந்திரனுக்கு வரும்போது சந்திரன் அப்படியே ஸ்பாஞ்ச் மேல அந்த ஒளியை எடுத்துக்குவாரு சேரும்போது. ஏன்னா சந்திரனும் சுக்கிரனும் பார்க்க முடியாது சந்திரனை, குரு பார்க்கலாம். ஆனா குரு பார்க்கும் பொழுது அமாவாசை சந்திரன் மறுபடியும் ஒளி பொருந்திய சந்திரனாகவே வந்துருவாரு. இந்த இடத்துலயும் மன பாதிப்பு இருக்காது. சுபரின் தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த அமைப்புல இதுல நல்ல மறுபடியும் சொல்ற, ஒரு சந்திரனும் எதையும் முடிவு பண்ண மாட்டாரு. பௌர்ணமி அமைப்புல பிறந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தசா புத்தியும் லக்னமும் ஒத்துழைக்காத அமைப்புகள். ஓகேங்களா? இப்ப மலேசியால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, லக்னத்தை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம். ஜோதிடம் தெளிவு அடைஞ்சுக்கிட்டு தெளிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சரி, இந்த அமைப்புகள்ல நேத்து ஒரு ஜாதகம்ங்க. இந்த ஜாதகத்தை அவர்கிட்ட நான் சில விஷயம் சொன்னேன். அந்த அப்பா நான் சொன்னேன், இதை நீங்க நம்ப 6 மாசம் பிடிக்குங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம், எப்பங்க மனம் டிஸ்டர்ப் ஆகும்? கோச்சாரத்துல ஜென்ம அஷ்டம சனி வரும் பொழுது எல்லா தரப்பினரும் அவங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகுவீங்க. ஒருத்தருக்கு எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு தேல் கடிச்ச மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு பாம்பு கடிச்ச மாதிரி இருக்கும். அதுல இங்க கிட்டத்தட்ட பாம்பு கடிச்ச மாதிரி ஒரு ஜாதகம். சரி, இதுதாங்க ஜாதகம். நான் டேட் எல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். வருஷம் மட்டும் வயது நான் 14 வயசு அப்படின்றனால இது மட்டும் காட்டிக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்கல. அதனால டீட்டெயில் ஹைட் பண்ணிட்டு இந்த ஜாதகம் பாருங்க. மலேசியால உள்ள ஜாதகம். இந்த ஜாதகத்தோட ஒரு சிறப்பு என்ன? முதல்ல பார்க்கும்போதே மேஷ லக்னம், லக்னத்தோட குணம் அவர்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? லக்னத்தோட குணம் அவர்கிட்ட இருக்கு. 2வது லக்னத்தில் புதன் திக்பலம், 2ல சூரியன், 3ல சுக்கிரன் கேதுவோட இணைந்திருக்கிறாரு மிதுனத்துல, 4ல் சந்திரன் திக்பலம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம சந்திரனை பத்தி பேச போறோம். சந்திரன் திக்பலம், லக்னாதிபதி நீச்சமாகி கேந்திரத்தில் இருக்கிறார். மேஷ விருச்சக லக்னங்களுக்கு லக்னாதிபதி பாபத்துவம் அடையாம நீச்சம் அடைவது நல்லது. ஏன்? செவ்வாயுனா கொடூர தன்மை இருக்காது. ஓகேங்களா? ஆனா லக்னம் செவ்வாய் தான். இது மைண்ட்ல வச்சுங்க. ராசி லக்னத்தோட செவ்வாய் தொடர்பு கொண்டனால பையனுக்கு சீக்கிரம் கோவம் வந்துடும். இது மாதிரியான அமைப்பு இதெல்லாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த அமைப்புகள் தான் என் ஜாதகத்துல 6ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்துல ராகு. இது இதுதாங்க விஷயம். ஆமா, 9ஆம் இடத்துல ராகு. இந்த ஜாதகத்தை பாத்துங்க. இப்போ நான் பலன் சொல்லிட்டே வரேன். நெகட்டிவா எதுவும் இல்லையாங்க.
நெகட்டிவா எதுவும் இல்லைங்க. ஆனா அஷ்டம சனி முடியணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நெகட்டிவ் வந்து முடியணும் அப்படி அஷ்டம சனி முடியும் போது கூடவே இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும். இல்லங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. அப்போ சார் உங்களோட அஷ்டம சனி அவர்கிட்ட நீங்க என்ன ராசின்னு கேட்டேன். அப்ப அவர் ஒரு ராசி சொன்னாரு. சார் அது உங்களோட அஷ்டம சனியோட பீரியட். இந்த டைம்ல நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ரொம்ப நல்லா இருந்தேனே அப்படின்னாரு. நல்லா இருந்தீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அஷ்டம சனியெல்லாம் அப்படிலாம் நல்லா இருக்க முடியாது. தாங்க முடியாத மன அழுத்தத்த குடுக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அவரு நல்ல விஷயம் ஆமாங்க. அந்த டைம்ல நான் வந்து வேற இடத்துல இருந்தேன். இந்த கோவிட் அப்படி இப்படின்னு நடந்ததுல அம்மா இறந்தாங்க. என்னால வர முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் சொன்னாரு. இதுதாங்க சின்ன வயசு குழந்தைங்களுக்கு அஷ்டம சனி எந்த மாதிரியான பாதிப்பு குடுக்கும்? படிப்புல ஃபோக்கஸ் இல்லாம போகும். நோய் வரும். நோய் சம்பந்தப்பட்ட மாரி அமைப்பு இருக்கும். இதுல 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்காருன்னு யாராவது எடுக்காதீங்க. 6ஆம் அதிபதி இங்க 6க்கு 8ல மறைந்து லக்னத்தில் திக்பலமாக 3ஆம் அதிபதியாக புத்திசாலியாக இந்த பையனை வச்சிருப்பாரு. இந்த இடத்துல லக்ன சுபத்துவம் வந்துருச்சு. லக்னாதிபதிக்கு எந்த தொடர்பும் இல்ல. குறிப்பா டிகிரி அமைப்பிலே போட சொல்றேன். குறிப்பா இந்த குரு 3 டிகிரியில இந்த பாயோட வளர்பிறை சந்திரனை பாக்குறாரு. மனம் கெடலங்க. நான் அடிச்சு அவர் திருப்பி வேற மாதிரி சொன்னார். நீங்க எப்படி கேட்டீங்கனாலும் இந்த பையனுக்கு மனம் கெடலங்க. நீங்க கொடுத்த அந்த டைமிங் இந்த அமைப்புகள்ல மனம் கெடுறதுக்கான விஷயம் இல்ல. ஏன்னா சந்திரன் கெடணும் அப்படின்னாக்கா சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கணும். ராகு, சனி, கேது இவங்களுடைய தொடர்புல வந்துடணும். இந்த அமைப்புகள் இருக்காரு அப்படின்னா பாதிக்கப்படும். இங்க அருமையா திக்பலத்துல இருக்காரு, குருவின் பார்வையில இருக்காரு, ராசியை குரு தொடர்பு கொண்டிருக்காரு, ராசிநாதன் குரு தொடர்பு கொண்டிருக்காரு. தெளிந்த மனம் இருந்தே ஆகணும். அப்ப ஏங்க இப்படி இருக்காரு? இதுதாங்க அஷ்டம சனி. எல்லாரும் அஷ்டம சனி பத்தி நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் ஒரு இடத்துல பார்க்கும்போது உண்மையிலே எனக்கே பெருமையா இருக்குங்க. அந்த அஷ்டம சனின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, மலேசியாவுக்கு ரொம்ப 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 புதுசு. நான் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் நீங்க கேட்டிருப்பீங்க. அஷ்டம சனி கொடூரத்தை செய்யுங்க. கொடூரம். உங்களோட வாழ்க்கையில உங்களோட தரத்தை இறக்கி தூக்கி மிதிச்சு வீசி போட்டுட்டு அஷ்டம சனி முடிஞ்சோடனே உங்க லைஃபை திரும்ப உங்க கையில கொடுக்கும். ஓகேங்களா? அதனாலதான் அஷ்டம சனி எப்போதும் நடக்குதா கடகராசிக்காரங்களே நிதானமா இருங்க. இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு உங்களோட ஃபியூச்சரை பிளான் பண்ணாதீங்க. நேத்து ஒருத்தர்ட்ட சொன்னேன். அவர் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் பேசினாரு. அவர் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். அவர் அப்படியே அசந்து போனாரு. ஃப்ரெண்டு தான் அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்க. ஏற்கனவே உங்ககிட்ட பார்த்தாங்களா அப்படின்னு. அவர் நான் சில விஷயம்லாம் சொல்லும் போது பிரதர் பாச கரெக்டா சொல்லிட்டீங்க. ஃபியூச்சர் நடக்குமான்னு தெரியல. ஆனா நல்லா இருக்குன்னாரு. 26 வருஷம் அவயோக தசை, சுக்கிர தசையும் சூரிய தசையும் அந்த அமைப்புல. சரி இந்த ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா இவருக்கு மனம் பிரச்சனை இருக்கா? 200% இல்லைங்க. ஆனா இவர் நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் பார்த்து வளர்ந்து வரும்போது இவர் எதுவா வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோ தத்துவ அமைப்புகள்ல சில விஷயத்த வருவாருங்க. அதை தான் இப்ப அவர் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் இவருக்கு. இந்த அனுபவத்தை அவர் மைண்ட்ல இருக்குங்க. வாழ்நாள் முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் சொன்னேன். இந்த ஜாதகத்தோட ஸ்பெஷல் என்ன? சந்திரன் வளர்பிறையா இருந்தாலும் குரு பாக்குறது கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனுக்கு நிகரான சந்திரனுங்க இவரு. இந்த இடத்துல வர்ற சந்திரன் பௌர்ணமி சந்திரனுக்கு நிகரான சந்திரன். சோ சந்திரன் ஒளியாக இருக்கிறவர்கள் மனம் தெளிந்தவர்கள். கண்டிப்பாக மனம் பாதிக்க வாய்ப்பு இல்லை. லக்னம் வலிமையாக இருக்கிறதுனால இவர் புத்திசாலி. லக்னாதிபதி இங்க நீச்சம் அடையணும். செவ்வாய் கோவக்காரன், சனி வேலைக்காரன். இவங்க 2 பேரும் நீச்சம் அடையணும். அப்போதான் நிதானமான ஒரு விவேகம் இருக்கும். இந்த அமைப்புகள்ல செவ்வாய் ஒரு நிதானமான அமைப்புகள்ல இவரை செவ்வாய் சார்ந்த துறையில ராசி லக்னங்களோடு 10ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்புல இருக்காரு அப்படின்றதுனால செவ்வாய் சார்ந்த அமைப்புகள்ல மருத்துவம், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம், நிலம், இந்த மாதிரியான அமைப்புகள்ல நெருப்பு சார்ந்த விஷயங்கள் இது மாதிரியான செவ்வாய் சார்ந்த துறைகள்ல இவரு வருவாரு. யூனிஃபார்ம் அப்படி இப்படின்னு வருவாரு. கொஞ்சம் கலப்போட வருவாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். சரிங்களா? சோ ஒட்டுமொத்தமாக இந்த ஜாதகத்தோட பலன் என்ன? முதல்ல அஷ்டம சனி உங்களோட வாழ்க்கையை தீர்மானம் பண்ணாதுங்க. எந்த வயசுக்காரராக இருந்தாலும் அஷ்டம சனியில இப்போ பயங்கர டல் இருக்கும். அடுத்து சிம்மத்துக்கு பயங்கர டல் இருக்கும். அடுத்து கன்னிக்கு பயங்கர டல் இருக்கும். ஆனா அது முடிந்து நீங்க வெளியில வருவீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்க வாழ்க்கையோட பெஸ்ட் பாயிண்டா இருக்கும் அஷ்டம சனியை கடந்த பிறகு. ஓகேங்களா? ஏன்னா அங்கதான் சில விஷயங்களை உண்மையை தெரிஞ்சுக்குவீங்க. இதுதாங்க விஷயம். இந்த ஜாதகத்துக்கும் இந்த கேள்விக்கும் ரொம்ப ஒரு மாதிரி மேட்சா இருந்தது. எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.